நண்டெல்லாம் உரிச்சு குழம்பு வைக்க லேட் ஆயிடுச்சு. தோசை ஊற்றிருக்கோம். என் பையனுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் வந்து தோசை ஊற்றிருக்கோம். இப்போ காலையிலே வந்து இந்த நண்டை நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, இந்த நண்டு ஓடில் கொழுப்பு இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே உடச்சி ஊற்றிருக்கோம் பாருங்க. இந்த நண்டு ஓடெல்லாம் இப்படி தட்டிட்டு போட்டிங்க அப்படின்னா அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க, கத்திரிக்காயோட அப்படியே சர்வ் பண்ணி இப்போ நாங்கள் காலையிலே இதை சாப்பிட போகிறோம். 11:30 இருக்கும். சாப்பிட்டுட்டு திரும்பவும் மீன் மார்க்கெட் போகிறேன். சென்னைக்கு போய் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்ல, அதுக்காக. இங்கே மழை மட்டும் விட்டப்பாடு இல்லைங்க. அப்படியே வந்து காமிங்க, மழையை பேஞ்சிக்கிட்டே இருக்கு. சென்யார் அது வந்து 28ஆம் தேதி அடின்னு அடிக்க போகலாம். எனக்கு வேற வயிறு சரியாயிடுச்சா, அதனால ஃபுல்லாக நான் போட்டு தாக்கிட்டு இருக்கேன். நண்டு குழம்பு காரசாரமாகவே செய்யலை கொஞ்ச நாளா. ஸோ இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து நல்ல மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நண்டோட ஓடு, நண்டும் சூடு, மிளகாத்தூளும் சூடு, கான்ஸ்டிபேஷன் எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஸ்டார் ஃப்ரூட் ஜூஸ்லாம் சாப்பிட்டு செம்மையா, கத்திரிக்காய் சூடு. ஸோ அந்த தோசையோட அப்படியே இப்படி முக்கி என் பையன்லாம் அப்படியே செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே அப்படி சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னா, ஆஹா, சொர்க்கமே என்றாலும் அது நண்டு குழம்பு போல வருமா. நான் கொடுக்க வச்சதுக்கு முடிச்சிட்டு இருக்கிறேன். என் பையனுக்கு இதெல்லாம் சாப்பிட தெரியாது. ஆஹா, அருமை. இந்த மாவு கூட நான் சென்னையில இருந்து எடுத்துருவேன். உங்க தோசை வேணுமா? நான் ஜாலியாக சாப்பிட போறேன். லஞ்ச் என்ன சமைச்சேன்னா அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு vlogல.